அடுத்து என்ன பேசலாம்? யார் அவன் திட்டிட்டு போகிறான்? ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எங்கே ஒரு பேச்சை போடுவோம்? சொல்லுப்பா. இதெல்லாம் ஒரு பழப்பு. என்ன இவனுங்க இன்னைக்கு ஃபுல்லாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்ட அண்ணே சொல்லுங்க. 2 பேர் வந்தாங்க. வந்து ஒருத்தன் தூண்டுறான், ஒருத்தன் வந்து ஏதோ சொல்லிட்டு போகிறான். என்ன நடக்குதுங்க? அண்ணே சூப்பர், இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இருக்கிற ஏரிலாம் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுருக்க. அண்ணன் நிறைய பண்ணியிருக்கேன்டா. ஓ, நீ சொல்கிறது நான் சொல்கிறது உனக்கு விளங்குதோ அதுன்னு தெரியல. அண்ணன் நிறைய பண்ணியிருக்கேன், நீ எதை சொல்கிற? நீ நிறைய பண்ணியிருக்கேடா. ஒன்றும் இல்லை, அவரோட போய் ஃபோட்டோ எடுத்தீங்க. ஆமாம், அந்த ஃபோட்டோ வந்து நான் அந்த தலைவரை வந்து நான் சந்திக்கிற வேலையில் அவர் வந்து நான் போய் பண்ணது, ஆமக்கறி சாப்பிட்டு, அதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. அதெல்லாம் இப்போ ஊரெல்லாம் கிடையாது. அதை பற்றி நான் உண்மை ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்ன உண்மை? நீ எப்படி போய் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. என்ன 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 தெரிஞ்சிச்சு? என்ன ஃபோட்டோ எடுத்தோம்? அண்ணனை பற்றி நீ நீ சொல்கிறது எனக்கு விளங்கலை. ஒழுங்கா சொல். அது ஃபேக்குன்றாங்க. ஃபேக்கா? ஆமாம், பொய்ன்றாங்க. எவன் சொன்னா அப்படி? எடிட் பண்ணவன் சொன்னான். எடிட் பண்ணவன் சொன்னானா? ஊரெல்லாம் இதுதான் பேச்சு. அந்த பரதேசி போட்டு விட்டுச்சு போலையே. இன்னும் என்னென்ன போய் சொல்லியிருக்கான்னு தெரியல. ஃப்ளாஷ்பேக். அண்ணே, யாரு? அண்ணே நான் தான் அந்த படம்லாம் எடுத்துருக்கேனே, சைமன். ஆமாம், கேள்விப்பட்டேன். அண்ணே புதிய ஆமாம் ஆமாம் படமாக எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏன் பண்ணி வச்சிருக்கேன்? அண்ணே சினிமா திட்டுறேன். அண்ணே அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. சரி. அது வந்து பாண்டிச்சேரியில் அண்ணன் அவர் வந்தார் இல்லைங்களா? ஆமாம், அதுக்கு ஒரு பேனர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க. அதில் ஒருத்தர் பக்கத்தில் தலைவர் நிற்கிற மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா? அதே மாதிரி தலைவர் பக்கத்தில் நான் நிற்கிற மாதிரி எனக்கு பண்ணித்தர முடியுமா? ஏன் விளம்பரம்? ஏன் அண்ணே, நான் அவரோட தீவிர ரசிகம், பக்தன் கூட சொல்லலானே. ஒரு அப்பேற்பட்டவர் கூட நிற்கிறது வந்து ஒரு மாதிரி பெருமையான ஒரு விஷயம் இல்லையா? சரி. ஒன்றும் வேற எதுக்காகவும் இல்லைண்ணே, ஒரு ரசிகனா அவர் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதுக்காக மட்டும் நான், வேற ஒன்றும் இல்லை. ரசிகன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, பண்ணிடலாம். நாளைக்கே பண்ணிடலாமாண்ணே? பண்ணிடலாம். சரி சரிங்கண்ணே. அண்ணே அதே மாதிரி நிறைய போஸ்ட்லாம் நான் யோசிச்சுட்டு வந்துடுறேன், அங்கே வந்து பண்ணிடலாம். நிறைய பண்ணியிருக்கேன், எல்லாம் சரி தெரியும். சரி சரி. கிச்சி 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 கிச்சி. மீண்டும் பள்ளிக்கு போகலாம். என்னங்கண்ணே, சாப்பிட்டீங்களா? டிஃபன் ஏதாவது சொல்லிட்டா? இட்லி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஆமாம். அதான் ஃபோட்டோ சொல்லிட்டேனே. இப்போ எந்த மாதிரி எடுக்கலாம்? பாரு, இது வந்து இதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதான் ஆக்சுவலி ஐ எம் டைரக்டர். நானும் மட்டும் யாரு? நானும் டைரக்டர் தான். வேலை வாங்குற வரைக்கும் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அண்ணே அது வந்து நான் சொல்கிறேன், அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருங்க. சரி. இப்போ முதல்ல வந்துண்ணே, தலைவர் வந்து என் தோள் மேலே கை போட்டுருக்க மாதிரி நான் இப்படி நிற்பேன், அந்த மாதிரியே. அண்ணே அடுத்து வந்து தலைவர் வந்து ஒரு மாதிரி சொல்லுவார், அதை கேட்டு அவரோட வழியில் நான் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் எதுக்கு அண்ணே? அது வந்து அது அண்ணே அதுதான் ஃபேன். சரி, அந்த மாதிரி அது ஒரு ஃபோட்டோ. இது முதல்ல எடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அண்ணே 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 சாப்பாடு விட்டுறாரு. சாப்பாடு போதும், வாய் மூடு. டீ ஏதாவது உள்ள போகுது. அண்ணே அச்சு வந்து கட்டி பிடிக்கிறார். போதும். அண்ணே இது சரி, இது ஓகே.
அண்ணே அது வந்து இந்த ஏகே நிற்கிறேன் இல்லையா, பேக்ரவுண்ட் வந்து ஒரு போராட்ட வீரன் மாதிரி இருக்கும். முடியாது தம்பி, முடியாது. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. போலீஸ் என்ன கூட்டின்னு போவா? இது ஒரே ஒரு போஸ்ட், இது ஒரே ஒரு போஸ்ட் பாருங்க. இந்த போஸ்ட் அதுவே அதிகம்டா. என்னடா இவன் இவ்வளோ கேட்குறான்? காலே வந்துட்டான். நீ போட்டோ போஸ்ட் இருந்தாலும் நான் விடுவேன். சரி எடுக்கிறேன். சப்பா என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவ்வளோதான், கிளம்பு. ஃபோட்டோஸ் இப்போதான் நான் எடுத்தேன். ஒரு வாரம் ஆமாண்டா, இது கூட தெரில. நீ என்ன டேரக்டர் ஊர் வருவாங்க. ஆமாம், நான் வெளியில் யாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தது. நான் வந்து ரகசியமாக வந்து வாங்கிட்டு போகிறேன். ரகசியம் மீண்டும் அண்ணே சூப்பர்ண்ணே, வர்ற லெவல்ண்ணே. உன்ன மாதிரி யாருமே கிடையாதுண்ணே. ரொம்ப செஞ்சிருக்கேன். அது வந்து அது ஏற்கனவே நம்மளை பயங்கரமாக வச்சு செய்வாங்க. இல்லை என்ன ஆக போகுதுன்னு நினச்சாலே ஒரு மாதிரி. இந்த விஷயத்த மறக்க வைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த புகுத்திடலாம். ஐயோ வேற என்ன பண்ணன்னு தெரியல. ஒன்றும் இல்லை அங்கே பாருங்க. ஒரு சன்னியாசி ஒருத்தி வந்தா வந்து அவ ஜுரம்னு சொன்னான். உடனே அங்கிருந்து அவெல்லாம் டாக்டர் ஆச்சிருக்காலாம் பார்த்தா. அதுக்கு அந்த சன்னியாசி சொன்னா, அவ பேரும் வந்துட்டு அதுக்கு அவ சொன்னா கோமுத்திர பிவாமின்னு சொன்னான். அதுக்கு அங்கிருந்து அவெல்லாம் பக்கத்து இந்த சிவஸ்தானத்துக்கு போய் அங்கிருந்து கோமுத்திரத்தை எடுத்து வந்து கொடுத்து உடனே கடகடன்னு குடிச்சா 10-15 நிமிஷத்துல ஜுரம் பண்ணிட்டு. ஸோ கோமுத்திரம் வந்தது ஒரு ஆன்டிபயோட்டிக். அவன் அப்படி பேசியிருக்கான். வேற யாருண்ணே? அந்த ஐஐடி டைரக்டர். ஜுரம் எடுத்தா கோபியத்தை குடிக்க சொல்றானே, அதுக்கு நீயே பரவாயில்ல போல இருக்கு. நீயாச்சும் சின்ன சின்ன பித்தலாட்டமா பண்ணுவேன், அவன் பெருசா பண்றான். உனக்கு அண்ணன் சொல்றது உனக்கு விளங்கலன்னு தெரியல. நான் சொல்றேன் விளங்குதான்னு பார்க்கலாம் அப்புறமா. சரி இது என்ன பண்ணலாம்? இதை இவனை ஏதாச்சும் விட முடியுமான்னு பாருங்க. யார் பேசியிருக்காங்கன்னு தெரியலடா. நாம வாயை விட்டு ஏற்கனவே இந்த பிரச்சனையை எப்படி போகுதுன்னு தெரியலையே. இப்போ வெளியே போனா அந்த போட்டோஷாப் அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல? சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு திறமையா நீ பதில் சொல்லணும். பதில் தான் அண்ணன் சொல்லாத பதிலா. போ பிரச்சனைக்கு ரெடி பண்ண போ. அடுத்த உதவிக்கு ரெடி ஆகிட்டான் போல. இருங்கடா. யாராம எதுக்கு வந்திருக்கனே தெரியாம. சார் எதுக்கு சார் வந்திருக்கீங்க? அது வந்து அந்த ஐஐடியோட டைரக்டர், அவன் பேர் என்ன? காமக்கொடி. அவன் காமக்கொடி ஏதோ மூத்திரம் குடிக்கும்னு சொன்னாமே. எப்படி சொன்னாம? அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அப்புறம் சார் அந்த ஃபோட்டோஷாப் அதை விடுங்க சார். அது ஏதோ ஃபோட்டோஷாப் ஏதோ பொய்ன்னு சொல்லிக்கிறாங்க. அதை விடுங்க. எல்லாமே அதை விடுங்கன்றான். யோ நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லியா? அது வந்து அண்ணன் என்ன சொல்ல வரன்றது வந்து உங்களுக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன். அவன் அந்த காமக்கோட்டி, என்னடா பேர் வச்சிருக்கான் அவன், காமக்கோட்டி. அவன் வந்து அந்த மாதிரி பேசுறாங்க பாருங்க. இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அவன் வந்து சின்ன ஜாதியான். மாட்டு மூத்திரம் குடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் பெரிய ஜாதி. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்தியாவிலே அது மாதிரி தான் நடக்குது. இந்தியாவிலே வந்து நெய்யை வந்து எரிக்கிறோம், பாலை வந்து கொட்டுறோம், மூத்திரத்தை குடிக்கிறோம். இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும் இதெல்லாம். சொல்லுங்க, இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். சார் இப்போ ஈரோடு தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக களத்தில் நிற்கிறாங்க. உங்களுக்கு பயம் இல்லையா? ஏற்கனவே அங்கே நிறைய காவு வாங்கியிருக்கு. தம்பி அது வந்து களம் வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். நாங்க வந்து களத்துக்கு வந்துட்டோம், நாங்க தயாரா தான் இருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். புரியுதுங்களா உங்களுக்கு? பல பேர் காவு வாங்கியிருக்குன்றாங்க. சாவட்டும். இல்ல தம்பி, நாங்க வந்து எப்படி அப்படின்னு பண்ணுவோம்னு பார்த்தா எங்களோட கட்சியே ஒரு புரட்சிகரமான ஒரு கட்சி. சரிங்களா? நாங்க அந்த காலத்துல வந்து அண்ணன் அவர் கூட வந்து பயங்கரமா வந்து நாங்களா அதுவே போட்டோ எடிட்டு தான். சார் இந்த பரந்தூர் விமானத்தை பற்றி அஜய் அவர்கள் வந்து இது பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஏங்க ஏன் டேய்
உன் வீடு அங்கே இருக்கு அப்படின்றதுக்காக நீ வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு அரசியலை பண்ற. அது மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க அறியாம மக்களுக்கு அது தெரியுமா சொல்லுங்க? அவன் வந்து அவன் வீடு அங்கே இருக்குன்றதுக்காக தம்பி அஜய் இருக்காப்புல, அவங்க வீடு அங்கே இருக்கு, அதனால வந்து அதை பண்றாப்புல. அது முழு நேரம் அரசியல்வாதியாக மாற போறாரா என்னன்னு தெரியல. இப்போ நான் வந்து அது வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தன் தானே சொல்லுங்க, நான் ஒருத்தன் தானே. ஏன் என்னை எதிர்த்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? காலங்காலமாக குத்துன்னு தான் இருக்காங்கடா விளக்கெண்ணெய். கொடுத்துன்னு தானே இருக்கேன். அதை கேட்குறது யாருக்குன்னா தெம்பு இருக்கா? சைமன் வந்து அவரை பற்றி அவர் அவதூறாக பேசிட்டார் அப்படி இப்படிலாம் கேட்க தோணுதுல. இப்போ நீங்கள் வந்து பெரியாரோட ஃபோட்டோ காமிச்சு ஓட்டை வாங்குறீங்களா இல்லை காந்தி நோட்டை காமிச்சு ஓட்டு வாங்க போகிறீங்களா? சூப்பர்ண்ணே சூப்பராக பேசுறீங்க. நிறைய அசிட்டிங் போல இருக்கே. சொல்லுங்க இப்போ வந்து ஓட்டு எப்படி வாங்குவாங்க சொல்லுங்க. ஆனால் நீங்களே நிறைய இடத்துல ஓட்டு காசு கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டோம். சரி, ப்ரெஸ் மீட் ஓவர், வரட்டா? ஆனால் அந்த ஃபோட்டோஷாப் நீ ஷபா இந்த கிளினிக்கை திறந்து ஒரு வியாபாரமாக மாட்டே, ஒரு பேஷண்ட்டும் வர மாட்டேங்கிறா. என்ன பண்ண போறேனோ அம்பி? என்ற அம்பி என்னாச்சு? ஜுரம் அதிகமாக இருக்கு சார். எது ஜுரமா? ஒரு நிமிஷம் இரு. அம்பி இது உனக்கு தெரியாது? இதுதான் மாட்டு மூச்சா. அது எனக்கு கொடுத்த என்ற அம்பி இப்படி பேசுறேன்? இதைத்தான் ஐஐடி டைரக்டர் அவ்வாலே சொல்லியிருக்கா, உனக்கு தெரியாதோ? தெரியாது. இதை நீ கடகடன்னு குடிச்சேன்னா 10-15 நிமிஷத்துல உன் உடம்பு சரியாம போயிடும். டேய் யாரை ஏமாத்த பார்க்குற? உண்மையான டாக்டர் தானே நீ? என்னடா முடிக்கிற? டேய் எம்பிபிஎஸ் நீ எங்கடா மாத்திரலாம் எது? டேய் என்னடா அண்டாப்புறா மூத்திரமா இருக்கு. தம்பி அந்த பக்கம் சிவஸ்தானம் இருக்கு. சிவஸ்தானமா? அப்படின்னா அங்க 3 மாடு கட்டி விட்டுருக்கேன். ஆடா மாட்டு கொட்டாயி. மாட்டு கொட்டாயா? என்னடா ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு அண்டா வச்சிருக்க? இதே வேலையை தான் அழிச்சுட்டு இருக்க. மாத்திரம்லாம் கொடுக்கறது இல்லை, கோமியம் தான் குத்துன்ற எல்லாருக்கும் தானே? அது அம்பி இதைத்தான் வியாபாரமா பண்ணி நிற்கேன். வெளியே எதுவும் சொல்லிடாதே. இன்ஜெக்ஷன் ஆச்சும் மருந்து ஏத்துறியா இல்லை கோமியத்தை ஏத்துறியா? ஐயோ இந்த அம்பிக்கு எல்லா விஷயமும் தெரியுது போல இருக்கே. அம்மா இதெல்லாம் யாரா சொன்னதுன்ட்டு? அம்பி அவர் தான் ஐஐடி டைரக்டர் காம கோட்டி. கோட்டி. ஏய் என்னடா பேரே வினோதமா இருக்கு. அவன் சொன்னான்னு வேற நீ வச்சிருக்க. ஒரிஜினல் டாக்டர் தான் நீ. ஐயோ அம்பிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மை தெரிய போல இருக்கே. என்றா அம்பி பேஷண்ட் வேற இருக்காளா? அம்பி வேற இருக்காளா? ஏய் போய் டாக்டராடா நீ? ஐயோ ஊருக்குள்ள இப்படிதான் சுத்தின்னு இருக்கீங்க. போடா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போறேன். போடா அம்பி அந்த போயிட்டாரு அந்த அம்பி. டாக்டர் சொல்ற அம்பி என்ன விஷயம்? ஜுரமா? ஒரே நிமிஷம். ஐயோ இனிமே மூத்திரத்தை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் கிளினிக் வச்சிங்க அவ்வளோதான். அவங்கள நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளோ நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஏன்டா இப்படி பண்றீங்க? அம்பி புதுசா ஒரு மாட்டு சாணம் இருக்கு, அதை கலந்து கொடுத்தேன்னா சூப்பரா இருங்க இவனை டேமேஜ் பண்ணிட்டு வந்துடலாம். சார் ஒரு நிமிஷம் சார். சொன்னா கேளுங்க, இது நார்மல் சேனலே கிடையாது. அதான் வாய்க்கொள், இது நார்மல் சேனலே கிடையாது. அப்ப என்ன மயிர் விண்வெளில இருந்து வந்துச்சா மயிர்? அப்படியே 7 சாமுரை பார்த்துருக்கியா நீ? ஐயோ குரசவாத் யார் தெரியுமா? குரசவா என் சித்தப்பா, தெரியுமா உனக்கு? எஸ் சார். தெரியாது சார். 7 சாமுராயில அந்த ஷார்ட் அந்த கதை வந்து அவ்வளோ மென்மையா இருக்கும். அந்த மென்மையான ஒரு கதையை வந்து சார் அது ஒன்றும் சொல்லாதீங்க சார். நீங்கள் மட்டும் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லுங்க சார். அதை சொல்லு மயிரு. நார்மல் பீப்புளே இல்லைன்னா அதாவது சேர்ந்து சொல்லிடலாமா எல்லாம்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்க்கொழுப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காமல் 7 சாமுரை பாருங்கள். வணங்க. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.